எல்லாருக்கும் பொறுமையா சொல்லி தராங்க. எனக்கு புரியறதும் இல்ல, லேட்டா தான் ஆகும்னு சொல்லிட்டேன். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒண்ணுமே சொல்றது இல்ல. எத்தனை வாட்டி கேட்டாலும் மேம் வந்து நீட்டா மேம் அவ்வளவு ஒரு இதுலயும் பிஸி ஷெட்யூல்ல கூட வந்து என்ன வந்து இங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு எப்படி தைக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து பாத்துட்டு போறாங்க. இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஜாப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சோ இவங்களோட டெய்லரிங் கடையிலே வந்து இவங்க ஜாபுக்கு எடுத்துருக்கீங்க. ஜாப் கூட பண்ணி கொடுக்குறீங்களா? பண்ணி கொடுக்குறோம். வெளியில ஏதாவது டெய்லர் ஷாப்புக்கு போகணும்னு விருப்பப்பட்டாலும் நாங்க அதையும் எடுக்கிறோம். இங்க எங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி பார்லர் இங்க முடிச்சுனா வேலையும் வாங்கி கொடுப்பீங்களா? சூப்பருங்க. நிறைய மேம்க்கு வந்து டெய்லரிங் இன்ஸ்டிடியூட் மட்டும் இல்ல, வேற என்ன இருக்குன்னு சொல்லிருங்க மேம். எனக்கு வந்து சசிஸ் பியூட்டி பார்லர் இருக்கு. அதுவும் நான் காமிக்கிறேன். பார்லர்ல அதே ஒரு 17 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம சசிஸ் ஃபேஷன் டிசைனர்னு சொல்லிட்டு ஃபேஷன் டிசைனிங் ஒரு யூனிட் வச்சிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ளோர்ஸ், ஒரு காம்ப்ளெக்ஸ்ல அப்படியே 3 ஃப்ளோர்ஸ் எடுத்து 2 யூனிட்ல கண்டிப்பா கத்துக்குவாங்க. ஏன்னா அவ்வளவு பொறுமையா சொல்லி தரும்போது அவங்க கத்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிளஸ் அது இல்லாம நம்ம ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவங்க மென்டலாவும் ரிலாக்ஸ்டா இருக்காங்க. வீட்ல நிறைய பிரஷரோட வருவாங்க. எல்லாத்துக்குமே இருக்கிற ஃபேமிலியோட குழந்தைங்களோட எல்லாம் வராங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவுன்னா நாங்க குழந்தைங்களை கூட்டிட்டே வாங்கன்னு சொல்றோம். ஆமா, ஆல் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஐப்ரோல இருந்து ஹெச்டி பிரைடல் மேக்கப் வரைக்கும் எல்லாமே பண்ணிருக்கோம். பெடிக்யூர், மெனிக்யூர், எல்லாம் ஃபேஷியல் எல்லாமே. மெட்டீரியல் ஒரு 4 மீட்டர்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா அழகா தச்சு கொடுக்கலாம். எல்லாமே பண்ணி தந்துருவோம். மெட்டீரியலும் நீங்களே பண்ணி கொடுப்பீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைலரிங் இன்ஸ்டியூட்ல தாங்க இருக்கோம். இது வந்து உங்களுக்கு பெண்களுக்காக சூப்பரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ. உங்களுக்கு நீங்க டெய்லரிங் நிறைய பேர் ஷாப் போடுங்க கேட்டிருந்தீங்க, எங்க கத்து கொடுக்குறாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். மேம் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்க நேம்? என் பேர் சசிகலா பாபு. ஓகே மேம். நம்ம இன்ஸ்டியூட் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 17 இயர்ஸா ரன் 17 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. 17 இயர்ஸா ரன் பண்ணிட்டு. ஓ சூப்பர் சூப்பர். என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க மேம் டெய்லரிங்ல? நம்ம டெய்லரிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க டெய்லரிங்க்கு ஏஜே கிடையாது. நம்ம இதுல ஏஜே கிடையாது. 60 வயசுனாலும் கத்துக்கலாம், 60 வயசுனாலும் கத்துக்கலாம், 70 வயசுனாலும் கத்துக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதும். அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். 15 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் இங்க 60 வயசுல எல்லாம் வந்து கத்துக்கிட்டு போயிருக்காங்க. ஆமா ஆமா. ட்ரைனிங் கோர்ஸ்லாம் எப்படி மேம்? எவ்வளவு டியூரேஷன்? எப்படி டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 1 மந்த் கோர்ஸ் இருக்கு, 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 1 இயர் டிப்ளமோ, ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டெக்னாலஜி எல்லாமே சொல்லித்தரோம். ஆமா ஆமா, A to Z இருக்கு. ஸ்டார்டிங் ஃபீஸ் 1250 ல இருந்தே இருக்கு. என்ன மேம் சொல்றீங்க? 1250 ல இருந்தே இருக்கா? ஆமா, 1000. ஆமா, பேசிக் 1250 தான். அவ்வளவு கம்மியா தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்றோம். இந்த காலத்துல இவ்வளவு கம்மியான ரேட் கேள்விப்பட்டதே இல்ல. இங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல என்னென்ன மேம் கவர் ஆகுது? பேசிக் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ், சுடிதார்ஸ் எல்லாமே சொல்லி தரோம். ஆமா, பிளவுஸ், சுடிதார், வெட்டிங் கவுன்ஸ். மந்த்லி அந்த மாதிரி? ஆமா, மந்த்லி 1250 கட்டற மாதிரி. அவ்வளவுதான். டைமிங் எப்படி மேம்? டைமிங் டெய்லி 1 hour 2 hours அப்படி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். Monday to Friday. எப்படி மார்னிங்ல இருந்து இருக்குங்களா? மார்னிங் 10 o'clock to evening 6 o'clock வரைக்கும் நம்ம அகாடமி இருக்குது. உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் டைமோ அந்த டைம்ல வந்து நீங்க வந்து கத்துக்கலாம். நம்ம எப்படி மேம் இங்க நம்ம வந்து கத்துக்கிட்டு போயிட்டா ஒரு டெய்லர் ஷாப்பே வச்சுக்கலாம் இல்லையா? 100% நீங்க இங்க வந்து கோர்ஸ் முடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா 100% உடனே நீங்க ஒரு பொட்டிக் ஷாப் ஓபன் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஃபேக்கல்டிஸ் சொல்லி தர்றாங்க. நான் அவங்கள உங்களுக்கு இன்ட்ரோ பண்றேன், அவங்க பேசுவாங்க. லட்சுமி மேம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நாகலட்சுமி. திருவிங்க. இவங்க தான் என்னோட ஃபேக்கல்டி இங்க ட்ரைனிங் அகாடமில. ஆமா, ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்டாஃப் இவங்க நமக்கு. நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து 17 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க வந்து ஒரு 5 வருஷமா 5 வருஷமா வர்க் பண்றீங்க. எப்படி மேம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி கைட் பண்ணுவீங்க? எப்படி ஈஸியா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருவீங்க? இது பண்ணுவோம். அப்பதான் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்மள சீக்கிரமா வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. இப்ப குழந்தைங்க மாதிரி தான் அவங்க கிட்ட எவ்வளவு நம்ம வந்து ஹாப்பியா. ஃபேமிலில வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வராங்க. சோ அப்ப இங்க வரும்போது அவங்க ஃப்ரீயா இருந்தா மட்டும் தான் அவங்களால எல்லாமே பண்ண முடியும். சோ அதனால இங்க ஃப்ரீ இருக்கணும். இதனா நம்ம ஃப்ரெண்ட்லியா பழகும்போது அவங்க ஈஸியா அதை வந்து கத்துக்குவாங்க. எப்படி மேம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்க? A to Z. ஏஜ் அதாவது கர்ச்சீஃப்ல இருந்து இப்ப வர வெட்டிங் கவுன் மட்டும் எல்லாம். வெட்டிங் கவுன் வரைக்கும்? ஆமா ஆமா. உள்ள வந்து வெளிய போகும்போது அவங்க பேசிக் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பேசிக் தெரியாம இருந்து இப்ப வந்து நான் ஃபுல்லா முடிக்கணும்னா ஒரு எவ்வளவு மந்த்ஸ் ஆகும்? மேக்ஸिमम வந்து 6 மந்த்க்குள்ள முடியும். 6 monthsக்குள்ள ஆயிடும். நம்ம கத்துக்கிறத பொறுத்து அதிகமா இருந்தாங்க அப்படினா 3 to 5 மந்த்க்குள்ள அவங்க அத முடிச்சிக்கலாம். இப்ப சர்டிபிகேட்லாம் ப்ரொவைட் பண்றீங்க? கண்டிப்பா சர்டிபிகேட் ப்ரொவைடட் தான். சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றோம்.
வேற இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி வேற என்ன இருக்கு மேம்? இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸும் இருக்காங்க. சரிங்க. அதே மாதிரி ஏஜ்டு பீப்பிள்ஸும் இருக்காங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்களும் இருக்காங்க. எல்லா ஏஜ்லயும் இப்ப வந்து சின்ன குழந்தைங்க ஒரு 15 வயசு எனக்கு வந்து ஸ்டிச்சிங் ஆர்வம் இருக்குன்னா இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல. கண்டிப்பா அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நம்ம ஏதாவது சேனலுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுங்க மேம். நம்ம சேனல் உங்க சேனல் பேர் சொல்லி வந்தாங்கனால அதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் நம்ம சொல்லிடலாம். சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம். மேம்க்கு வந்து டெய்லரிங் இன்ஸ்டிடியூட் மட்டும் இல்ல, வேற என்ன இருக்குன்னு சொல்லிருங்க மேம். எனக்கு வந்து சசிஷ் பியூட்டி பார்லர் இருக்கு. அதுவும் நான் இப்ப காமிக்கிறேன். பார்லர்னா ஒரு அதையும் ஒரு 17 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரி மேம். அது இல்லாம சசிஷ் ஃபேஷன் டிசைனர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஒரு யூனிட் வச்சிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ளோர்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல அப்படியே 3 ஃப்ளோர்ஸ் எடுத்து 2 யூனிட்ல வந்து ஒர்க் ஷாப் போட்டு கீழே வந்து ரிசப்ஷன் வச்சு அதையும் சக்சஸ்ஃபுல்லா அது ஒரு 14 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பிக்கிறவங்க கிட்ட நீங்க போறக்கும் இப்ப வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட போறக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க வந்து இங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் தெரியும். அதெல்லாம் ஆன்லைன்லாம் கிடையாதுங்க. நீங்க டைரக்டா வந்தாதான் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் என்கிட்ட சொன்னாங்க. அதனால கண்டிப்பா நீங்க ஆன்லைனை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. நேர்ல வந்து கத்துக்கிற மாதிரி இருக்காது இல்லையா? ஆன்லைன்ல வந்து நம்ம அதான் சொல்லிட்டு போயிருவோம், அவங்க என்ன பண்றது தெரியாது. அதனால வந்து வாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இத்தனை பேசிட்டேன்னாலே ஃபர்ஸ்ட் வந்து ஷாப் எங்க இருக்குன்னு நம்ம சொல்லவே இல்லை. நீங்க கேட்டுருக்கீங்கன்னாக்கா இத்தனை பேசிருச்சு எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்க. சொல்லிருங்க மேம். இது வந்து வடவள்ளியில ஹோட்டல் ஆனந்தாஸ் இருக்கு. சரி. அதுக்கு பக்கத்துல கரூர் வைஷ்யா பேங்க் நெக்ஸ்ட் பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் விஆர்கே காம்ப்ளெக்ஸ். விஆர்கே காம்ப்ளெக்ஸ் சசி அகாடமின்னு போட்டுருக்கோம். சசிஸ் அகாடமி விஆர்கே காம்ப்ளெக்ஸ் வடவள்ளி. ரொம்ப வந்து உங்க பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையா தான் இருக்கு. நீங்க பஸ்ல வரணும், இறங்கின உடனே நம்மளோட அகாடமி தான். அதனால நீங்க வந்து அலையணுமோ அப்படிங்கிற அவசியமும் இல்ல. கண்டிப்பா ஜாயின் பண்றவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ஸ்டடீஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல, அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அப்படி ரொம்ப படிப்புன்னு ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம்னாலும் அவங்களால வந்து படிக்க முடியாது. 3 months ஒன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்க ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி வெளியில கூட்டிட்டு போறோம். அதெல்லாம் அதுவும் பண்றீங்களா? ஆமா பிரியா, ஜாலியாயிரும். இங்க வந்து கத்துக்கிட்டே நானே வந்து கத்துக்கலாம். ஜாலியா தான் வராங்க. யாருமே இங்க வந்து போன்னு நாங்களா பிடிச்சிட்டு வெளியில தள்ளினாதான் போவாங்க. அதர்வைஸ் கிளாஸ் விட்டு பிள்ளைங்க போகவே மாட்டாங்க. அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா தான் எல்லாருமே வர்றாங்க. அந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்குறோம். இன்ச் பை இன்ச்சா நீங்க நான் எப்பவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு எத்தனை தடவை டவுட்ஸ் இருந்தாலும் லட்சுமி மேடம் கிட்ட கேளுங்க. அவங்க வந்து ஒரு தடவை கூட மூஞ்சி சுழிச்சதே கிடையாது. அவங்க வந்து இட்ஸ் வண்டர்ஃபுல் வுமன். ஒரு தடவை கூட மூஞ்சி காமிச்சதே இல்லை. எத்தனை தடவை கேட்டாலும் சங்கடமே இல்லாம அத்தனை தடவை அந்த குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்துட்டு யாருமே வந்து இவங்க சரியா கத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதே கொஸ்டினே இல்ல. கண்டிப்பா கத்துக்குவாங்க. ஏன்னா அவ்வளவு பொறுமையா சொல்லி தரும்போது அவங்க கத்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிளஸ் அது இல்லாம நம்ம ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவங்க மென்டலாவும் ரிலாக்ஸ்டா இருக்காங்க. வீட்டுல நிறைய ப்ரெஷரோட வரும். ஆமா, எல்லாத்துக்குமே இருக்கிற ஃபேமிலியோட குழந்தைங்களோட எல்லாம் வராங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவுன்னா நாங்க குழந்தைங்களை கூட்டிட்டே வாங்கன்னு சொல்றோம். ஆமா, குழந்தைங்களை கூட்டுவாங்க. ஆனா கிளாஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. நோ ப்ராப்ளம். குழந்தைங்களை கூட்டுவாங்க. குழந்தைங்களை கையில ஏதாவது விளையாடுறதுக்கு கொடுத்துட்டோம், இல்ல எழுதுறதுக்கு கொடுத்துட்டோம், நீங்க இங்க உட்கார வச்சுட்டு நீங்க உள்ள உங்க ஒர்க் பாருங்க சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைமிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே நாங்க எவ்வளவு அவங்களுக்கு ஃபிளெக்சிபிள் கொடுக்க முடியும் அவ்வளவு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்ப ஒரு கவுன் எடுத்துட்டா எல்லா வெரைட்டியும் சொல்லி கொடுத்துருவீங்க இல்லையா? இந்த மாதிரி வெரைட்டி இருக்கு. ஒரு புட்டிக் வச்சாலும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா? அதாவது என்ன சொல்றது, ட்ரெண்டிங்ல இப்போ வர ட்ரெண்டிங்ல பேசிக்ல இருந்து ட்ரெண்டிங் வரைக்கும் சொல்லி கொடுத்துறாங்க. அது இல்லாம புதுசா எனக்கு யூடியூப பார்த்தோ இல்ல ஏதோ ஒண்ணு பார்த்து இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னா கூட நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். அதுக்கு எப்படி கட்டிங் பண்ணணும்னு மேடம் கிட்ட கேட்டு அவங்களோட டிஸ்கஷன் பண்ணி பிள்ளைங்க சொல்லி தரோம். கண்டிப்பா. இவ்வளவு ஃபிளெக்சிபிளா வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து நம்ம வந்து உள்ள போய் கேட்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி வந்து கிளாஸ்லாம் ரன் ஆயிருக்கு, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா ரிவ்யூலாம் வந்து உள்ள போய் பார்க்கலாம். நம்ம எப்படி மேம் ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே எல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஆரி எம்ப்ராய்டரி எல்லாமே. இது என்ன மேம்? இது மிரர் ஒர்க். இந்த டிசைன் மிரர் வச்சு அதை ஃபுல்லா வந்து ஃபில் பண்றாங்க. சரிங்க, சரி. சோ அந்த பக்கம் போட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் பேசிக்ல போடுறாங்க. அப்படியே வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து அந்த மாதிரி போடுவாங்க. பேசிக்ல இருந்து அப்படியே வந்து அட்வான்ஸ் வந்துரும். அப்ப அவங்க பேசிக் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே பிளவுஸ்க்கு வந்துருவாங்க. பிளவுஸ்லயும் எப்படி மார்க் பண்ணனும், எப்படி போடணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க.
ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் இத போட்டாவே பயங்கரமா நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு பிளவுஸ் போட்டாவே நல்லா இன்னைக்கு ரேட் 2000 3000 எல்லாம் வாங்குறாங்க. பிளவுஸ் வரும்போது அவங்க இதுலயும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. சோ அப்படியே வந்து இதுல மாறிக்கிறாங்க. இதுவும் போட இது எவ்வளவு நாளா கத்துக்க முடியுமா? இது 3 மந்த் தான், மேக்ஸிமம் 2 மந்த். கொஞ்சம் பிராக்டிஸ் கம்மியா இருந்தா 3 மந்த் அவ்வளவுதான். பிரைஸ் மேம் எவ்வளவு சார்ஜ்? 25 வாங்குறாங்க. 25 மந்த்லி. ஆமாங்க. சரிங்க. இதுமே வந்து 1 மந்த் ஃப்ரீயா கொடுக்குறோம். 2 மந்த்க்கு தான் நாங்க பே பண்ண சொல்றோம். 1 மந்த் நாங்க ஃப்ரீயா. ஆமாங்க. 1 மந்த் ஃப்ரீங்க. 2 மந்த்க்கு அப்புறம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். இதுலயே வேணா நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் எங்க பண்ணலாம், எங்க நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இது நல்லா பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட எவ்வளவு மேம் நிறைய பேர் கத்துக்கிட்டு இருக்காங்க. பேட்சஸ் மாதிரி வராங்க. 10 to அது மாதிரி 6 வரைக்கும் வர்றாங்க. ஒவ்வொரு ஹவர்ஸ் வந்து 2 ஹவர்ஸ் வருது. சரிங்க. அப்படியே பேட்சா பிள்ளைங்க வந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. 6 வரைக்கும் வர்றாங்க. 6 வரைக்கும் இருக்கும். ஓகே மேம் நீங்க எத்தனை? நான் 1 மந்த் ஆகுது. ஓகே மேம் பரவாயில்ல. இந்த வயசுலயே நீங்க கத்துக்கணும் அப்படி ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கு. மேம் கிட்ட வந்து கேட்டேன், அதுக்கு வயசே இல்ல. நானும் சொன்னேன் 55 ஆச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல மேடம். உங்களோட ஏஜ் எல்லாம் வராங்க, நீங்க பட்டும் வாங்க. ஒன்னும் இதுக்கெல்லாம் ஒன்னும் கத்துக்கிறதுக்கு எதுக்குமே வயசு கிடையாது. நீங்க பட்டும் நம்ம ப்ளவுஸ் நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆமா, அது வந்து இப்போ ஒரு பில்லோ கவர் அடிச்சோனே எனக்கு ஒரு சந்தோஷம். நம்மளே அடிச்சுமே அப்படின்னு. கண்டிப்பா. எப்படி சொல்லி கொடுத்தாங்க? ரொம்ப நல்லா இருக்கு, பொறுமையா சொல்லி தராங்க. எனக்கு புரியறதும் இல்ல, லேட்டா தான் ஆகும்னு சொல்லிட்டேன். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒண்ணுமே சொல்றது இல்ல. எத்தனை வாட்டி கேட்டாலும் மேம் வந்து நீட்டா மேமும் அவ்வளவு ஒரு இதுலயும் பிஸி ஷெட்யூல்ல கூட வந்து என்ன வந்து இங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு எப்படி தைக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து பாத்துட்டு போறாங்க. சரிங்க, நல்லா தைக்கிறீங்களா மேம், என்ன பண்றாங்கன்ட்டு ஒரு வாட்டியும் வந்து கேட்டு உங்களை கேட்டுட்டு எங்களையும் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா தைச்சதெல்லாம் ஒரு இது இருக்கு, குரூப் இருக்கு, அதுல நீங்க போடுங்க தைச்சதெல்லாம், மத்தவங்களுக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் அது அப்படின்னு சொல்றதுனால நாங்க எல்லாமே எதுல போட்டுவீங்க. ஆமா, எங்க நல்லா நமக்கு ஒரு ஆர்வம் வரும். இன்னொருத்தங்க பார்த்து நல்லா அவங்களும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப இதுவா இருக்கும். சரிங்க. ஆனா எல்லாம் தைச்ச நாப்கின் தைச்சது, கர்ச்சீஃப் எல்லாமே போட்டுருக்கோம் நாங்க. இப்போ நைட்டி ஃபர்ஸ்ட் இது வரேன். நைட்டி தைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, 1 மந்த் நைட்டி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன். இன்ஸ்கர்ட் தைச்சிட்டேன், லாஸ்ட் வீக் தைச்சேன். ஓகே அது எல்லாம் போட்டுருக்கீங்க. ஆமா, ஓகே. இப்போ நைட்டி தைச்சிட்டு இருக்கேன். இப்போ இங்க வந்து சேர விரும்புறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? ரொம்ப நல்ல இது, ஃபியூச்சருக்கும் நல்லது அவங்களுக்கு. எனக்கு ஏஜ் ஆச்சு, நான் சும்மா ஏதோ ஒரு இதுக்கு வரேன். ஆனா எனக்குமே ஒரு இது இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணணும், 4 பேர் கேட்டா தைச்சு தரலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்னும் நல்லா இதுல வந்து ஃபர்தரா இன்னும் நிறைய நுணுக்கம் இருக்கு, புரியறதுல அதை கேட்டு தான் பண்றேன் நிறையா. சரி, இங்க வரவங்களுக்கு வந்தா நல்லா ஜாயின் பண்ணலாம். இன்னும் சின்ன ஏஜ்ல வரும்போது இன்னும் கத்துக்கலாம் இல்லையா? ஸ்பீடா கத்துக்கலாம். நானே கத்துக்கும் போது அவங்க இன்னும் கத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு இதுதான். கண்டிப்பா வாங்க, எல்லாருமே வரலாம். நானும் எங்க பக்கத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், வாங்க எங்கதே இருக்குன்ட்டு. இதே ஏரியா தான், அதனால இப்பதான் எனக்கு வந்து கிடைச்சது டைம். பசங்க எல்லாம் ஓரளவுக்கு இதுவானதுனால நம்ம வர எடுத்துக்கிட்டேன். ஓகே மேம், நல்லா இருக்கு. ஓகே, இவங்க எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க பேசிக் இல்லையா மேம்? சுடிதார் எல்லாமே, அனார்கலிஸ், கவுன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஸ்டிச்சிங் வந்து அந்த பெடல்ல இருந்து சொல்லி கொடுத்துருவீங்க? ஆமா, பேசிக் வந்து அவங்க உட்கார்றதுக்கே தெரியாம தான் வர்றாங்க. வரும்போது அவங்களுக்கு எப்படி பெடல் பண்ணணும், அதுல இருந்து லாஸ்டா வெளியே போகும்போது அவங்க ஒரு ஷாப்பே வைக்கலாம். அந்த அளவுக்கு நாங்க ரெடி பண்ணி தான், கண்டிப்பா அவங்க ரெடி பண்ணி தான் நாங்க வெளியே அனுப்புறோம். ஓகே மேம். டிஸ்பிளேல மாட்டிருக்க எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டிச் பண்ணதுதான். ஒன்னொண்ணுமே அவங்க வந்து அழகழகா ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுனால நம்ம இதுலயே மாட்டிருக்கோம். செமையா ஸ்டிச் பண்ணிருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல, நல்லா ஒரு ப்ரொஃபஷனலா ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கு. இவங்க எல்லாருமே பேசிக்ல இருந்து வந்தவங்க தான். எல்லாமே பேசிக்ல இருந்து வந்தவங்க. ஓ சூப்பர் மேம். ஒரு ட்ரெஸ்ஸவே வந்து எப்படி வெரைட்டியா தைக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கூட இங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளவுஸ், பட்டு பாவாடை, நைட்டி எல்லாமே, இன்ஸ்கர்ட்ல இருந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் ஒண்ணுமே தெரியல, எனக்கு பேசிக் கூட தெரியாது, நான் உட்காந்து எனக்கு பெடல் பண்ண கூட தெரியாதுன்னா கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம உங்களோட ஃபிளெக்சிபிள் டைமிங்ஸ்ல நீங்க பண்றீங்க. ஆமா, கண்டிப்பாங்க. இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிறப்ப கூட அவங்களுக்கு வந்து டைமிங் வந்து நாங்க மாத்தி கொடுக்குறோம். சின்ன குழந்தைங்க வச்சிருக்காங்க, சாட்டர்டே வர முடியல அப்படின்னா கூட குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கோங்க அப்படி சொல்லிதான் கிளாஸே போயிட்டு இருக்கு. சமங்க. சரிங்க, அடுத்து இன்னொரு ஒருத்தவங்கிட்ட கேட்கலாம் நம்ம. மேம் எத்தனை மாசம் நீங்க கத்துட்டு இருக்கீங்க? 6 months கத்துட்டு இருக்கீங்க. நல்லா எல்லாமே ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க. எப்படி சொல்லி தராங்க, அதை பத்தி சொல்லுங்க. நீட்டா சொல்லி கொடுக்குறாங்க மேம், ஃப்ரெண்ட்லியா தான் எல்லாம் பாக்குறாங்க. எது கேட்டாலும் கஷ்டம் இல்லாம சொல்லி கொடுக்குறாங்க. அது முகம் சொல்லிக்காம என்ன ஒத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்லி தரது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. சரிங்க. முடிச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஜாப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சோ இவங்களோட டெய்லரிங் கடையிலே வந்து இவங்க ஜாபுக்கு எடுத்துறீங்க. ஜாப் கூட பண்ணி கொடுக்குறீங்களா? பண்ணி கொடுக்குறோம். வெளியில ஏதாவது டெய்லர் ஷாப் போகணும்னு விருப்பப்பட்டாலும் நாங்க அதையும் எடுக்கிறோம். இங்க எங்க இன்ஸ்டிடியூட் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி பார்லர் இங்க முடிச்சுனா வேலையும் வாங்கி கொடுப்பீங்களா? சூப்பருங்க. நிறைய பேர் வீட்ல இருந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், எங்க
இங்க கத்துக்கிட்டா எங்க போய் வேலை தேடணும் அப்படிங்கறதே நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாபும் உங்களுக்கு கேரண்டி, நீங்க சம்பாதிக்கவும் செஞ்சுக்கலாம் இல்லையா. ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல உண்மையா இந்த வடவள்ளி சரௌண்டிங்ல இந்த பிளேஸ்ல அது இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் தான். ரொம்பவே சந்தோஷம் ஒரு பெண்களுக்காக பண்றது. எனக்கும் உங்களுக்கு இதை சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டெய்லரிங் இன்ஸ்டியூட் இருந்தாங்க, திடீர்னு இப்ப பியூட்டி பார்லர் வந்துட்டாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? பக்கத்துலயே தாங்க இருக்கு மேம், நம்மளோட இங்க பக்கத்துலயே தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஷாப் மேம் இங்க எப்படி மேம் எந்தெந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லா சர்வீஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஐப்ரோல இருந்து ஹெச்டி பிரைடல் மேக்கப் வரைக்கும் எல்லாமே பெடிக்யூர், மெனிக்யூர், எல்லாம் ஃபேஷியல் எல்லாமே என்ன ரேட் அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. அப்படியே எப்படி மேம்? ஆமா, பொதுவாவே வந்து என்ன சொல்றது, இப்ப எல்லாருமே ஒர்க்கிங் பர்சனா இருப்பாங்க, கொஞ்சம் சேவிங்ஸ் மூட்ல தான் இருப்பாங்க. அந்த சேவிங்ஸ் வந்து லேடிஸ் எப்பவுமே வந்து ஒரு சின்ன பங்கு தான் பார்லருக்கு செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பா பங்கா தான் இருக்கும். சோ அவங்களுடைய அந்த பட்ஜெட்குள்ள தான் நம்ம வந்து சர்வீஸ் சார்ஜஸே பண்றோம். ஆமா, இப்போ ஐப்ரோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 தான் சார்ஜ் பண்றோம். ஆமா, அவ்வளவுதான். ஃபேஷியல் அப்படினா ஃபேஷியல் ஸ்டார்டிங் 500 600 அந்த ரேஞ்சில இருந்து, அதாவது ஒரு லோயஸ்ட் பீப்புள் இருந்து ஹையஸ்ட் பீப்புள் வரைக்கும் எல்லாருமே அவங்களோட ரேஞ்சுக்கு பண்ற அளவுக்கு நம்ம இங்க பண்ணிருக்கோம். ஒன்லி பிராண்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நான் பிராண்ட் யூஸே பண்றது இல்ல, ஒன்லி பிராண்ட் தான் யூஸ் பண்றோம். நல்ல ஒரு பிராண்ட், நல்ல ஹையஸ்ட் பிராண்ட் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா நாளைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துட்டா சில क्वेश्चंसக்கு நாம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே, அந்த பிராண்ட் பண்ணிட்டு போய்ட்டா எந்த क्वेश्चंसமே வராது. ஹேர் கட்லாம் மேம் எல்லா ஹேர் கட்ஸ் எல்லாமே பேசிக் கட்ஸ் எல்லாமே இருக்கு, அட்வான்ஸ் கட்ஸ் எல்லாம் என்ன சார்ஜ் பண்றீங்க? ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ல இருந்து 500 லேயர் ஃபெதர் அந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 500 ல இருந்து லெதர் அதே 500 ல இருந்து தான் நம்ம பண்றோம். கிராஜுவேஷன் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹேர் கட்ஸ் பண்ணிட்டு. இப்ப பியூட்டி பார்லருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வடவள்ளி சரௌண்டிங்ல இருக்கீங்கன்னு சொல்லி வேற எங்க இருந்தாலும் சரி ரொம்ப அஃபோர்டபுளா நான் வந்து பண்ணிக்கணும், எனக்கு வந்து ரொம்ப அதாவது எனக்கு உங்க பிராண்டும் சூப்பரா தான் யூஸ் பண்றாங்க, நமக்கு வந்து அஃபோர்டபுளாவும் இருக்கணும், நான் வந்து பார்லர் போகணும் எஃபெக்டும் நமக்கு இருக்கணும். இப்ப ஐப்ரோஸ்லாம் நம்ம எப்பயுமே எடுத்துட்டே இருப்போம், ஹேர் கட் இப்ப இந்த சம்மர்லாம் வந்தனால நிறைய பேருக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலிங்கா ஒரு எஃபெக்ட் இருக்கும். டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி 100% அதெல்லாம் என்ன சார்ஜ் பண்ணுங்க? டாண்ட்ரஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450 ல இருந்து சார்ஜ் பண்றோம். அது ஒரு 3-4 சிட்டிங் எடுத்தா ஒரு சைக்கிள் தான். அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிங்லயே சரியா போய்டும். அப்ப அவங்க அகைன் வர வேண்டாம், ஹோம் கேர் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சுடுறோம். இல்ல மறுபடியும் இருக்கு அப்படி சொன்னா ஒரு 2 சிட்டிங் 3 சிட்டிங் பார்த்துட்டு தான் அது கூட நம்ம ஸ்கேல்ப் செக் பண்ணிட்டு தான் சொல்றோம், அட்வைஸ் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து உடனே வந்துருங்க. இங்க வந்துட்டீங்கன்னா சூப்பரான ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல நீங்க வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கு, அங்கேயும் இருக்கு. ஆமா ஆமா, ஃபேஷியல் அதெல்லாமே வச்சிருக்காங்க உங்களுக்கு. இங்க ஃபுல்லாவே இருக்கு, எல்லாமே வந்து உங்களுக்கு கபோர்ட்ல வச்சிருக்காங்க. க்ரீம்ஸ் அது எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க உங்களுக்கு. நீங்க அழகா வந்து எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். நல்ல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டைரக்டா வந்துருங்க. டைரக்டா வந்து தான் பண்ணணும் இல்ல மேம்? ஆமா ஆமா, ஹவுஸ் சர்வீஸ் பண்றோம். டைரக்டா இங்க வந்து நல்லா ஒரு ரிலாக்ஸ்க்காக தான் பார்லரே வருவாங்க. ஆமா, அத போய் நம்ம வீட்ல அவங்கள சரியா அதெல்லாம் இங்க வந்தீங்கன்னா ஜாலியா இதெல்லாம் பண்ணிட்டு போய்க்கலாங்க. இவங்க என்னோட ஸ்டாஃப். ஆமா, இதுவும் நான் பார்லரும் 17 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க என்கிட்ட ஒரு 6 இயர்ஸா இருக்காங்க. என்கிட்ட இவங்க படிச்சாங்க, என்கிட்ட தான் படிச்சாங்க. ஆமா, கோர்ஸ் முடிச்சாங்க அவங்க. அதுல எனக்கு இவங்க கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்ததுனால நானே அவங்கள ஜாப் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓ, வந்துட்டு ஒரு உடனே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அப்பாயின்மெண்ட் ஏதாவது எடுக்கணும்? அப்பாயின்மெண்ட் நீங்க ஒரு ஸ்மூத்னிங் அந்த மாதிரி நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் நாளே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். ஏன்னா அது வந்து 1 டே ஃபுல்லாமே உங்களுக்கு அது போயிடும். அதனால அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டா பெஸ்ட். சரிங்க. மற்ற சர்வீஸ்க்குலாம் நம்ம உடனே கூட வந்துக்கலாம். எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து 17 இயர்ஸா இருக்கு. நான் வந்து 6 இயர்ஸா நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே பண்ணுவீங்க? எல்லாமே பண்ணுவோம். சாரி ட்ரைப்பிங், அப்ப வந்து வெட்டிங்க்கு வந்து மேக்கப் பண்றது அந்த மாதிரி எல்லாமே பண்றோம் மேம். இப்ப வந்து வெட்டிங்ல நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா? வெட்டிங் மேக்கப்ல நிறைய புக் பண்ணுவாங்க. உங்களை புக் பண்ணணும் அப்படின்னா இல்ல மேம் வந்து பொண்ணை வந்து அனுப்பி வைப்பாங்க, உங்களுக்கு அசிஸ்டன்ட் வருவாங்க இல்லையா? ஆமா, இங்க இனி 2 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்றாங்க பிரியா. ஆமா, இனி 2 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்றாங்க. இவங்க தான் பிரைடல் மேக்கப் வருவாங்க. எல்லாருமே நல்லா நீட்டா பண்ணி கொடுப்பாங்க, எக்ஸலென்ட்டா மேக்கப் பண்ணுவாங்க. என்ன ரேஞ்ச் மேம்? ஸ்டார்டிங் 3000 ல இருந்தே சார்ஜ் பண்றோம். ஆமா ஆமா, 3000 ல இருந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. 3000 தானே? ஷாக்கா இருக்கு மேம். ஆமா, நிஜமாவே 3000 ல இருந்து தான் சார்ஜ் பண்ணோம். அதனால தான் நிறைய எங்களுக்கு புக் ஆகுது. ஆமா, மேக்கப்க்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணி. ஆமா, ஹெச்டி மேக்கப்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனா பேசிக் வந்து நம்ம 3 தான் வாங்குறோம். எடுத்தோடனே நம்ம 10 அந்த மாதிரி போறது இல்லை. ஏன்னா எல்லா பீப்புள்ஸ், எல்லா தரமான மக்களும் நம்ம கிட்ட வரணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் எங்க கிட்ட இருக்கு. அதனால நாங்க எப்பவுமே ஹெச்டி வேணா ஹெச்டி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் வேணும் அப்படின்னா 3000 ல இருந்தே பண்ணி கொடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒன்லி பிராண்ட், அதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். பிராண்ட் மேக், கிரைலான் இந்த மாதிரி பிராண்ட் தான் நம்ம யூஸும் பண்றோம். அது ஓப்பனா சொல்லிட்டோம். நம்ம எப்படி மேம் இங்க இருக்குள்ள கோயம்புத்தூருக்குள்ள தானா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்க மேக்கப் பண்றோம். போய் அங்க இப்ப பை சான்ஸ் அவங்களுக்கு எங்க தஞ்சாவூர் அந்த மாதிரி, எக்ஸ்கியூஸ் மீ, தஞ்சாவூர் எங்கேயாவது புக் வச்சு அப்படின்னு சொல்லி எங்க ஸ்டாஃப்ஸ் அங்க போய் 1 டே ஸ்டே பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு வராங்க. அந்த டிராவலிங் அலவன்ஸ் மட்டும் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. பேபி ஷவர்,
இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து பர்த்டே பார்ட்டிஸ் குழந்தைங்களுக்கு மேக்கப் பண்ணணும் அப்படின்னா கூட எல்லாமே பண்றோம். எல்லாமே இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல நீங்க எங்கேயுமே எந்த, அதாவது நம்ம சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ரொம்பவே வந்து எல்லாத்துக்குமே இஷ்டம். நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி போட்டது தான் நிறையவே உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வந்து பியூட்டி பார்லர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுவுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் அப்படிலாம் இல்லை, எல்லாமே உங்களுக்கு செட்டப்போட உங்களுக்கு 17 இயர்ஸ் அதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. வெட்டிங்க்கு வேணா டக்குன்னு மேம் வந்து புக் பண்ணுங்க. மேம் பிக்சர்ஸ்லாம் இருக்கா மேம்? இவங்க பண்ணது எல்லாமே இருக்கு, பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, லேப்ல வச்சுக்கோ, நான் உங்களுக்கு அனுப்புறோம், நீங்க போஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து அவங்க போடுறேன், உங்களுக்கு பின்னாடி ஃபுல்லா அவங்க பண்ண மேக்கப் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப முகூர்த்த சீசன் போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி நிறைய புக் ஆயிருச்சு. ஓகே பாருங்க மேம் டேட் கிடைக்குதா அப்படின்னு பாத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து அடுத்து நம்ம என்ன மேம், அடுத்து எங்க மேம் போறோம்? நமக்கு வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா சசிஸ் ஃபேஷன் டிசைனர்னு சொல்லிட்டு ஒரு டிசைனர் ஷாப் வச்சிருக்கோம். அது என்னோட ஹஸ்பண்ட் பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அங்கேயும் போய் பார்ப்போம். ஓகே மேம், இப்போ நம்ம அங்க போலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் ஸ்டிட்ச் பண்ணி கொடுப்போம். ஆமா எல்லாமே பண்ணி தரோம். எல்லாம் ஆல் ரவுண்டரா எல்லா பக்கம் வளவங்க. இல்ல சார் இருக்காரு, சார் எல்லாம் பாத்து, சார் வந்து என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் பாபு. டிசைனர் ஷாப், ஆரி ஒர்க் எல்லாமே சார் தான் பாத்துக்கிறாரு. ஆமா, நான் வந்து அகாடமி அந்த பார்லர் இந்த மாதிரி எல்லா பக்கம் நாங்க ஸ்டாஃப் போட்டு தான் பண்றோம். நாங்க வந்து ஒன்லி அட்மின் மட்டும் தான் பாக்குறோம். ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து எல்லா இன்சார்ஜையும் கொடுத்துறோம். ஆமா, அவங்க நீட்டா பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு, நாங்க மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிக்கிறோம். ஆமா, அந்த அளவுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷமா நமக்கு ஒர்க் பண்றாங்க. நீங்க என்னென்ன பண்றாங்க மேடம்? இது கஸ்டமைஸ் தான் மேடம். கஸ்டமைஸ். ஆமா, என்ன மாதிரி வேணுமோ அவங்களுக்கு பிரைடல் ப்ளவுஸ் வந்து நார்மலா போடுற எல்லாமே ஸ்டிச்சிங்ல இருந்து எல்லாமே ஆமா, கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே மெஷர்மென்ட் எல்லாமே கஸ்டமருக்கு. மெஷர்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க, சில நேரம் வந்து கரெக்டான ப்ளவுசஸ் கொடுப்பாங்க, சிலர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. இங்க வர்றவங்களுக்கு நாங்க மெஷர்மெண்ட் நான் எடுத்துருவேன். சப்போஸ் மெஷர்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி, இப்போ ஆன்லைன் பிசினஸ் ஏதாவது பண்றோம், இங்க வருது கொரியர் வருது, ஆனா மெஷர்மெண்ட் இல்ல அப்படின்னு சொன்னா வீடியோ கால் அவங்க அங்கிருந்து லைவா வந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம இங்க இருந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம். நம்ம சொன்னோம்னா அவங்க அங்கிருந்து ஒரு இன்ச் டேப் மட்டும் கையில வச்சுட்டு எனக்கு வீடியோ கால் வந்தாங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க சொல்றோம். எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க அதே மாதிரி அப்படியே ஃபிட்டிங்ஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நார்மல் ப்ளவுஸ் வந்து ஆரி வர்க், எம்ப்ராய்டரி வர்க் இந்த மாதிரி. ஆமா, நார்மல் ஒரு 2x2 ப்ளவுசஸ்ல இருந்து ஒரு வெட்டிங் ப்ளவுசஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் நாங்க. என்ன ரேஞ்சுன்ட்டு இல்லை மேடம், கஸ்டமர்ஸ் வந்து இப்போ வந்து அப்டேட் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படியே பண்ணி கொடுக்குறோம். நார்மலாக வந்து ஒரு 800 to 1000 rupees ஒரு நார்மலாக ப்ளவுஸ், அது அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸ்டார்டிங் வந்து நம்ம 600 700 அந்த ரேஞ்சில இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டிச்சிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா, எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. ஆமா, 14 இயர்ஸா இது நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, வெட்டிங் ப்ளவுஸ் அந்த மாதிரினா அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன இன்ஸ்டாகிராம்ல பாக்குறாங்க, ஆன்லைன்ல பாக்குறாங்க அப்படினா அது மாதிரி பண்ணி. இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்ட் அப்படியே கொடுத்தாங்கன்னா அப்படியே நம்ம பண்ணி கொடுத்துறோம். இப்போ இது சும்மா நம்ம ஆபீஸ்ல நின்னுட்டு இருக்கோம், மேல ஸ்டிச்சிங் யூனிட் எல்லாமே இருக்கு. ஆமா, 3 ஃப்ளோர் இருக்கு, 2 ஃப்ளோர்ல நம்ம வொர்க் ஷாப் வச்சிருக்கோம், ஸ்டிச்சிங் யூனிட் வச்சிருக்கோம். ஆமா, எத்தனை நாளா குடுப்பீங்க சார்? பிரைடல் ப்ளவுஸ்னா அதிகபட்சம் 1 வீக் மேடம். 1 வீக். ஆமா, நார்மல் ப்ளவுஸ்னா ஒரு 3 to 4 டேஸ்ல பேட்டர்ன் ப்ளவுஸ் அந்த அளவுக்கு ப்ளவுஸ் வித் லைனிங்கோட எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். மேக்ஸிமம் என்னன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஜாஸ்தியா இருக்கறனால என்னால ஈஸியா என்னால டெலிவரி கொடுத்துற முடியும். ஆமா, வேற எங்கேயாச்சும் ஏதோ ஊர்ல இருக்கீங்க அப்படினா மேம் வர்க் புடிச்சு போச்சு அப்படினா நீங்க ஆன்லைன்ல கூட அனுப்பி விட்டீங்க. ஆமா, பண்ணி கொடுத்துறோம் மேடம். நம்ம இங்க ப்ளவுசஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம், நீங்க பாருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் வரும். ஃபர்தராவும் உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னாலும் என்னோட நம்பர் நான் உங்ககிட்ட கொடுக்க தான் போறேன். என்ன கூப்பிட்டு உங்க பேசலாம். மேம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்க கிட்ட, கிளாஸும் கத்துக்கலாம், மேக்கப்பும் போட்டுக்கலாம், எல்லாமே. ஆமா, அதான் லேடிஸ்க்கு வேணுங்கிற எல்லாமே நம்ம வந்து தேடி போய்கிட்டே இருக்கோம். ஆமா, எனக்கு ஒரு 3 கண்ட்ரில இருந்து ரெகுலரா வந்துருக்கு. அந்தமான்ல இருந்து வருது, அப்புறம் ஆஸ்திரேலியா, கனடா. ஆமா, இந்த வந்து எனக்கு ஸ்டாண்டர்டா கஸ்டமர் இருக்காங்க. நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரையும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பர்பஸுக்கு கொடுக்குறாங்க. பிளஸ் அவங்களும் அங்கிருந்து ஒரு பிசினஸாவே பக்கத்துல இருந்து வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. கவுன்ஸ் எல்லாமே ஸ்டிச் ஆமா, எல்லாம் வெட்டிங் கவுன்ஸ் முதல் கொண்டு. ஆமா, வெட்டிங் கவுன்ஸ் நோ வே only for ladies. ஆமா மேம் இந்த Dress சூப்பரா இருக்கு மேம். எங்க மேம் வெளிய அடியா வெளிய வாங்குனீங்களா? நோ நான் ரெடிமேட் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஜம்ப் மாதிரி இருக்கு மேம். ஆமா, ஜம்ப் ஷூட் தான். வெளிய தான் அப்படி நினைச்சிட்டு அப்படியே இல்ல இது மெட்டீரியல் நாங்க RMKV ல வாங்கிட்டு வந்து சார் தான் வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்து இது நம்ம யூனிட்ல ஸ்டிச் பண்ணதா ஜம்ப் ஷூட். செமையா இருக்கு மேம். அப்படியா? ஓ thank you so much பிரியா. ட்ரெண்டிங்கா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆமா, இப்ப ஜம்ப் ஷூட் ட்ரெண்ட் தானே. ஸ்டிச் பண்ணி தருவீங்க? ஆமா, கண்டிப்பா. மெட்டீரியல் ஒரு 4 மீட்டர்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா அழகா தச்சு பிரைடல் கவுன்ஸ் எல்லாமே பண்ணி தந்துருவோம். மெட்டீரியலும் நீங்களே பண்ணி கொடுப்பீங்களா? மெட்டீரியல் கஸ்டமர் வந்து நீங்க வாங்கி பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கி பண்ணிடுவோம். அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் சாம்பிள்ஸ்க்காக இந்த மாதிரி வேணும் அப்படின்னா வாங்கி பண்ணி கொடுப்போம்.
ஆனா ஒவ்வொரு இப்ப நம்ம பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ண முடியாது ஒவ்வொரு ஆமா அதனாலதான் மேடம் வெளிய கம்பேர் பண்ணும்போது உங்ககிட்ட கண்டிப்பா கம்மியான ரேட் தான் மேக்ஸிமம் மேம் எல்லா இடத்துலயும் வந்து மேம் வந்து கம்மியா தான் 100%. ஆமா மெயின் என்னன்னா 100% குவாலிட்டி மேடம். குவாலிட்டி. ஆமா ஸ்டிச்சிங்ல வந்து எந்த ஒரு மிஸ்டேக் தெரியாது, அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸ்லீவ்லெஸ் கட் ப்ளவுஸ் சொல்லுவாங்க. கட் ப்ளவுஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இங்க பண்ணது உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியாக்காக நான் காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இதுதான் காமிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான வர்க்கும் உங்களுக்கு எல்லா பேட்டர்னும் பண்ணுவாங்க. ஆமா எல்லா பேட்டர்ன்ஸ்மே பண்ணுவாங்க. இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற இந்த பஃப் வச்ச மாதிரி ஆமா பாகுபலி ஸ்லீவ், ஆமா பட்டர்ஃப்ளை ஸ்லீவ், பெல் ஸ்லீவ் எல்லா டைப்ஸ் ஆஃபும் பண்ணி தரோம். நார்மலா இந்த மாதிரி பட்டு saree பேர் பண்ணி. இது வந்து பாத்தீங்கன்னா பேடட் ப்ளவுஸ். ஆமா பேடட் ப்ளவுஸ். ஆமா பேடட் ப்ளவுஸ், பிரின்சஸ் கட்ல பேடட் ப்ளவுஸ். பேக்ல வந்து ஒரு சிம்பிள் டிசைன் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க். ஆமா ஆரி ஒர்க் பண்ணி தந்துட்டு இருக்கோம். இது வந்து சும்மா ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஆமா பிரின்சஸ் கட் அண்ட் பேடட் ப்ளவுஸ். பேடட் வேணா உங்க பேடடோட உங்களுக்கு வந்துரும். ஆமா அது வந்து கஸ்டமர்ஸே கேட்பாங்க பேட் போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. இது ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 கெல்லாம் பண்ணி தரோம். ஆமா 3 கெல்லாம் பண்ணி தரோம். 3, 3, 5 அந்த ரேஞ்சுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஆமா பிரின்சஸ் கட் பேடட் ப்ளவுஸ்னா உங்களுக்கு கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். நம்ம வந்து பேசிக் ரேட்ல இருந்து தான் பண்றோம். இந்த மாதிரி பாருங்க பேட்டர்ன் டிஃபரண்டா வந்து இது பண்ணிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து கேப் ஸ்லீவ்ஸ். ஆமா கேப் ஸ்லீவ் தான். நெட்டட் ப்ளவுஸ். உங்களுக்கு எந்த மாதிரி லெந்த் வேணும் நீங்க கேக்குறீங்களோ அந்த லெந்த்க்கு பண்ணி கொடுப்பீங்க. ஆமா இது பாருங்க இதுவுமே வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லாமே பேட் வச்சு நீட்டா செமையா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ரிஷியேட் பண்ற விஷயம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் கிளீனா போறதாங்க. அப்படி தச்சு போட்டோமா இப்படி போட்டோமா அப்படி இல்ல அந்த மாதிரி ஒர்க் எங்க கிட்ட இருக்கவே இருக்கு. செமையா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இங்க செமையா சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் ப்ளவுஸ் தேவைப்படுதுன்னா டக்குனு கால்ல போயிட்டு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேல ஸ்டிச்சிங் யூனிட் கூட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது பாருங்களேன் இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு மேம். ஆமா செமையா இருக்கு. இது சின்ன பிள்ளைங்க எல்லாம் போட்டா கொஞ்சம் ரிச்சா தெரியுவாங்க. ஆமா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு. நிறைய பேட்டர்ன் இருக்கு உங்களுக்கு. நெட்டட் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் வர மாதிரி வேணாலும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா நல்ல ஒரு ஸ்டிச்சிங் சொல்லுங்க அப்படியே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க மேம். அப்படியே கண்டிப்பா மேம் கண்டிப்பா நான் உங்களை ரெஃபர் பண்ணுங்க வரவங்களுக்கு உங்க பேர் சொல்லிட்டு வர எல்லாத்துக்குமே நம்ம நல்ல ஆஃபர் கொடுத்துடலாம். ட்ரெண்டிங் வ்ளாக்ஸ் சேனல் ஆமா வீவர்ஸ் சொல்லுங்க கண்டிப்பா செமையான ஆமா கிடைக்கும். மேல பாத்துறலாமா மேம்? ஒர்க் ஷாப் போயிடலாம். பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு பேட்டர்ன் ப்ளவுஸ் தான். பேட்டர்ன் ப்ளவுஸே உங்களுக்கு டிஃபரெண்டா கொடுத்துருவாங்க. எப்படி மேம் ஸ்டிச்சிங்க்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் தான் வச்சிருக்கிறோம். ஆமா நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளவுஸ் கவுன் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவீங்க. எல்லாமே ஸ்டிச் பண்ணுவீங்க. எத்தனை வருஷமா இங்க ஒர்க் பண்றீங்க? 10 இயர்ஸ் ஒர்க் பண்றேன். ஓகே எல்லாமே இங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே லேடிஸ் தாங்க. எல்லாமே உங்க வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி மேம் நீங்க இங்க வந்து எப்ப ஜாயின் பண்ணீங்க? இங்க கத்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா? நான் வெளியில கத்துட்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டு அப்ப இங்க வந்து மீதி எல்லாம் கத்துக்கிட்டீங்க. ஓ சூப்பர். எப்படி வரும்போது ஒரு பாதி அமௌண்ட் வந்தோம். இங்க வந்து ஃபுல்லா கத்துக்கிட்டோம் நாங்க. எல்லாமே இங்கேயே பண்ணிடுவீங்க. நான் இங்க எல்லாம் பண்ணி கொடுங்க. ஓவர்லாப் எல்லாம் ஸ்டிச்சிங் யூனிட் அவங்களோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் யூனிட் எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. எல்லா ஒர்க் ப்ளவுஸும் பண்ணுவீங்க. பண்ணுவாங்க. ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க கட்டிங் மட்டும் பண்ணுவீங்க இல்லையா? ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணுவீங்க. ஓ சூப்பரா. இப்போ வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் அவங்க யூனிட். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாடி செகண்ட் மாடி 2 யூனிட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா எல்லாத்துக்குமே ஆள் போட்டு சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்டால்ல போயிருக்க நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்டிச் பண்ணி அழகா வந்து எல்லா வெட்டிங் ப்ளவுஸ்ல இருந்து நார்மல்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தருவாங்க. நீங்க அழகா வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டெய்லரிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லரு, அப்புறம் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் யூனிட் தனியா இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே பெண்களுக்கு தேவையானதே சூப்பரா வச்சிருக்கீங்க. எப்படி நம்ம பெண்களை வந்து உயர்த்தணும்னே நீங்க இது பண்ணிட்டு இல்ல 100% லேடிஸ்க்கு வேணுங்கிற எல்லாமே சம்பந்தப்பட்ட எல்லாமே நான் இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நாம தான் தூக்கி விடணும். கண்டிப்பா லேடிஸை வந்து லேடிஸ் தான் தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கணும். யாருமே வந்து நான் எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுக்கும் லாய்க்கு இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணமும் நினைவு யாருக்குமே வரக்கூடாது. எல்லாத்துக்கிட்ட எல்லா டேலண்டும் இருக்கு. அதையெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வரணுங்கிறது வந்து என்னோட ஆசை. அதுக்காக போராடிட்டே இருக்கேன். எல்லா கேர்ள்ஸையும் நல்ல ஒரு நிலைமையில என்னையே வந்து பாத்தீங்கன்னா மேம் நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. அதெல்லாம் வீடியோக்கு பின்னாடி நானே சொன்னேன் பாருங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து ஒரு
என்ன சொல்றது ஏதோ தன்னம்பிக்கையா இருக்காங்க. அப்ப வந்து இவங்க கிட்ட நீங்க கத்துக்கும் போது நீங்களுமே ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸா நீங்க கண்டிப்பா வந்து பயப்பட சுபகமே இருந்தாலும் நீங்க வந்து ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் ஒரு உமனா வந்து கண்டிப்பா மாறுவீங்க. அதுல வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல எப்படின்னா உங்களால பண்ண முடியுது. ஏன்னா எல்லாருமே பயன்படணும் இல்ல, அதாவது ஹையர் ரேஞ்ச்ல நான் ரொம்ப எனக்கு மணி கொடுத்து நான் அப்படி பண்ணணும் இல்ல பிரியா. மணி மைண்டட்ல ஒரு ஒர்க்கை வந்து கண்டிப்பா பண்ண முடியாது. கண்டிப்பா மணி மைண்டட்னா அப்புறம் வந்து இவங்களெல்லாம் வந்து மிஷின் மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ற மாதிரி ஆயிரும். அப்படி இல்ல, இங்க வந்து அவங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும், அதே சமயம் அவங்க வந்து ஜாலியாவும் இருக்கணும். அவங்க எதுக்காக இங்க வந்தாங்களோ அதையும் அவங்க அச்சீவ் பண்ணணும். எல்லாமே சேர்ந்துதான் போகணும். சும்மா பணம் மட்டும் லைஃப்ல பணமும் முக்கியம். அதை விட இவங்க எல்லாரும் சந்தோஷமா மேடம் நீங்க நல்லா சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லும் போது கிடைக்கிற சந்தோஷம் அவங்க குடுக்குற ஃபீஸ் வாங்கும்போது எனக்கு இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு மேல என்ன சந்தோஷம் இருக்க முடியும். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நீங்க வந்து கத்துக்கும் போது கண்டிப்பா இன்னுமே நீங்களும் சூப்பரா வந்து கத்துக்குவீங்க. கண்டிப்பா எந்த சர்வீஸ் வேணும்னாலும் இல்ல டைலரிங் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண இல்ல எனக்கு ஒரு ஆரி ஒர்க் பண்ணணும் பிளவுஸ்ல அந்த மாதிரி இல்ல எனக்கு ஆரி ஒர்க் கத்துக்கணும் அப்படின்னா ஆரி ஒர்க்ல கத்துக்கணும். ஆரி ஒர்க் சொல்லித்தரோம், ஆரி ஒர்க் சொல்லித்தரோம், ஹேண்ட் எம்ப்ராய்டரி இருக்கு எல்லாமே. ஆமா, எல்லா ஆல் டைப்ஸ் ஆஃப் சாரி டிராப்பிங் இருக்கு எல்லாமே. ஆமா, பிரைடல் மேக்கப் மட்டுமே செப்பரேட்டா சொல்லித்தரோம். ஆமா, நிறைய பேர் இப்போ பிரைடல் மேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சரா பண்றாங்க. சரி, சோ அதனால அதுக்கு தனியா கோர்சஸ் வச்சு நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாமே நீங்க வெளியே கூட கம்பேர் பண்ணிக்கோங்க, ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான் பண்ணி கொடுக்குறாங்க. மேம் அப்ளைல பார்த்தேன் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, கண்டிப்பா வந்து நீங்க வந்து அவார்டு வாங்கிருப்பீங்க அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா நீங்க அவார்டு வாங்கிருக்கீங்க. ஒரு 2023 லாஸ்ட் இயர்ல ஒரு என்டர்பிரினர்ஷிப் அவார்டு வாங்கினேன். ஓகே மேம், அதான் மேம் நீங்க பேசுறதுன்னு எனக்கு தெரியுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்க கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் நம்புறேன். அதே மாதிரி வந்து நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க. இன்னும் உங்க லைஃப்ல வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரி லேடிஸை வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நீங்க வந்து நிறைய பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா நல்லா செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய வந்து பெரிய உங்களை மாதிரி அவங்களும் இந்த மாதிரி அவார்டு நிறைய வாங்க. என்னோட விஷஸ் கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இன்ஸ்டியூட்ல. எனக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட்டை வந்து நான் வெளியே வந்து உங்க லேடிஸ் கிட்ட வந்து அறிமுகப்படுத்தல எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் வந்து உங்களோட உங்க லைஃப்ல வந்து நான் ஒரு பார்ட்டா உங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற என்ன மேம், எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா நல்லா பெஸ்ட் கண்டிப்பா நிறைய பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன், நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். யாராவது பிரியா இந்த மாதிரி ஃப்ரெண்டி பாக்ஸ் அப்படின்னா என்னால எவ்வளவு அவங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணித்தரேன். அதை விட அவங்கள வந்து ஒரு பெஸ்டா அவங்க என்ன நினைச்சு இங்க வராங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்றதுக்கு நான் கேரண்டி. வீட்டுல இருந்துட்டு நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாச்சும் ஒண்ணு ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ளே திறமை இருக்கும். கண்டிப்பா எல்லா டேலண்டும் இருக்கு. அதை வந்து வெளியில கொண்டு வரதுக்கான சந்தர்ப்பம் இருந்திருக்காது, அவ்வளவுதான். இங்க வர சொல்லுங்க, உங்க மூலியமா எல்லாரும் வரட்டும். கண்டிப்பா உங்களை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராலில் போயிருக்கிற நம்பரை மட்டும் ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் அழகாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.